2024ஆம் ஆண்டு கூடிய சீக்கிரம் முடிய போகுது. இன்னும் சில மணி நேரங்கள்லேயே ஒரு புது ஆண்டு பிறக்க போகுது. உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை மக்களுமே அவ்வளோ சந்தோஷமாக அந்த வருஷத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, போன வருஷம் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி இந்த புது வருஷம் நமக்கு ஒரு பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் சென்னையில் இருக்கக்கூடிய ரிப்பன் பில்டிங். பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகான லைட்ஸை வச்சு மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த பிங்க் கலரை பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி சென்னையில் இருக்கிற நிறைய இடங்களில் லைட்டிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சில மக்கள் அவங்க கடைகளில் பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங்லாம் போட்டு நாங்களும் புது வருஷத்துக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று, நம்ம தமிழ்நாட்டில் பரவாயில்ல, நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஊர்களையுமே சிறப்பாக நியூ இயரை கொண்டாடுவாங்க. எல்லா மக்களுமே சமத்துவமாக ஒன்றா உட்காந்து அந்த டேயை கொண்டாடுவாங்க. குறிப்பாக சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா செலிப்ரேஷன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபேமிலியாக வந்து பீச்சுக்கு வந்துலாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ சில கட்டுப்பாடுகள்லாம் வருஷம் வருஷம் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் இந்த வாட்டி கூட பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ புது வருஷம் அப்படின்னா நிறைய மக்கள் வருவாங்க, சில இடங்களில் கூட்டம் சேருவாங்க. அது மேபி ஒரு பிரச்சனையை உண்டாக்கலாம் இல்லையா? ஸோ கரெக்டாக பார்த்து எங்கெங்கே கூட்டம் வரும் அதை தவிர்க்கலாம் அப்படின்னு சூப்பராக போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கியமான சிக்னல் எல்லாத்துலேயுமே கூடாரங்கள் அமைச்சு அங்கே வந்து போலீஸ் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதாவது புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற சின்ன பேனரோட பார்த்து போங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உற்சாகமாக நிறைய இளைஞர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் நிறைய பேர் இதை பார்க்கும்போது ஒரு விஷயந்தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இளைஞர்கள் வண்டி ஓட்டும்போது ரொம்ப ப்ராப்பராக ஓட்டணும், கவனமாக ஓட்டணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ஒரு வேண்டுகோளாகவும் காவல்துறையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று, உண்மையாகவே மக்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து இப்போவே நியூ இயர் விஷஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ்லாம் இல்லை, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகளோடு வந்திருக்கிறாங்க. மக்களாக ஒன்றா வந்து இப்போ சாப்பிட்டுட்டு நீங்கள் வேணால் பாருங்கள், கரெக்டாக 12 மணிக்கு 10, 9, 8 அப்படின்னு அந்த கவுண்டவுன் வந்து 0வாக வரும்போது நாங்களாம் பயங்கரமாக சந்தோஷமாக கொண்டாட போகிறோம். எங்களுக்கு இந்த வருஷம் ஒரு தரமான வருஷமாக இருக்க போகுது அப்படின்னு சந்தோஷமாக எல்லா மக்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்தபடியே இந்த ஆண்டு ஒரு நிறைவான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாராலும் பார்க்கப்படுது. இதில் ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, ஒரு கொண்டாட்டம் அப்படின்னாலே இப்போ சென்னையை சார்ந்த மக்களுக்கு பயங்கரமான உற்சாகமாகிடுது. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, என்ன நிகழ்வு நடந்தாலும் குடும்பத்தோடு வந்து பார்க்குறாங்க இல்லையா? அந்த வகையில் இப்போ கூட சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருக்கிறாங்க. ஃபேமிலியை உட்காந்து சாப்பிட்றாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க, சந்தோஷமாக நம்ம என்னென்ன பிளான்லாம் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப எதிர்நோக்கி இந்த புத்தாண்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மேலும் பல அப்டேட்டோட நம்மளோட வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இணைஞ்சேருங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.